ஆயுத எழுத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கும் நேயர்களே. என்டிஏவில் விஜய் இருக்கிறாரா, விஜயை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறதா அப்படின்ற கேள்விகள் சமீபத்திய நாட்களில் எழுந்திருக்கிறது. அது பற்றிய கேள்விகளை அதிமுக என்டிஏ கூட்டம் நடந்தப்போ கேள்விகள் முன்வைக்கப்பட்டப்போ பலவாறாக பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பவன் கல்யாண் பேசினாரா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் ஒரு புறம் இருக்கப்போ யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சிடி நிர்மல்குமார் தாவேகா தரப்பிலிருந்து மறுக்கிறார். தாவேகாவோட கூட்டணி அப்படின்றது பற்றி இபிஎஸ்க்கு தான் நல்லா தெரியும் அப்படின்றாரு பியூஷ் கோயல். என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் கட்டமைத்தவர். விஜய் வருவாரா அப்படின்ற கேள்விக்கு எல்லோரும் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன். தாவேகாவோட அப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலைங்க அப்படின்னு மறுக்கிறார் இபிஎஸ். உண்மையிலேயே என்டிஏவில் விஜய் அப்படின்றது வாய்ப்பா வதந்தியா அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். வலதுசாரி திரு எம் குமார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு சுபேர் அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. நான் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள்ட்ட இருந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வருகிறது, பேசப்படுகிறது அப்படின்னா நெருப்பு இல்லாமல் புகையுமா? என்டிஏக்கு போறாரா விஜய்? கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் என்பது இருக்குது. அது எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல் போன பாராளுமன்ற தேர்தலையும் இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலையும் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படி அவர் சொல்கிறது தான் இந்த விஷயம். ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பெண்டிங் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சசிகலா, இன்னொன்று நம்ம தாவேகா, மூணாவது நாம் தமிழர் கட்சி. இந்த 3 கட்சிகள் தான் பெண்டிங்கில் இருக்கு. இந்த சசிகலா கட்சி பேரை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பெண்டிங் இருக்கிறது யாரு? தாவேகா. இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பேசுறது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத திமுக முடிவு பண்ணிருச்சு. மக்கள் நீதி மையம் வரைக்கும் திமுக முடிவு பண்ணிருச்சு. சிபிஎம்மோட தான் இப்ப கொஞ்சம் முரண்பாடு போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா கட்சிகளோடையும் திமுக முடிவு பண்ணிருச்சு. ஆனா ஒரு கட்சியோட கூட அதிமுக முடிவு பண்ணல. பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, டிடிவி தினகரனுக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, அன்புமணிக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல, எந்த கட்சிக்குமே எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணல. அப்போ பெண்டிங்ல இவங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்பது யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல 11:50க்கு புறப்படுற வண்டி அப்படியே நிக்குதுன்னா, யாரோ ஒருத்தர் வராங்க, அதுக்காக வெயிட் பண்ணலாம் இல்லையா? அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாமானியர்களுக்கு வண்டி நிக்காது சார். விஐபி வந்தாதான் வண்டி நிக்கும். அப்ப யாரோ விஐபி வர்றாங்க. விஐபி வந்தாதான் யாரோ ஒரு விஐபி வர்றாங்க. வண்டியில ஏறதுக்கு யாரோ ஒரு விஐபி வர்றாங்க. அதுக்காக வண்டி வெயிட்டிங்ல இருக்கு சார். நீங்க 3 தடவை பியூஷ் கோயல் உக்காண்டாரு. மதுரையில 2 தடவை உக்காண்டாரு, திருச்சியில 1 தடவை உக்காண்டாரு. ஆனா கூட்டணியும் முடிவாகல. கூட்டணி சுத்தமா முடிவாகல. எலெக்ஷன் வர ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட் வர போறதா சொல்றாங்க. சரி, ஏப்ரல் 14 பேசிட்டு இருக்காங்கன்னா ஏன் இல்லைன்னு மறுக்கிறாரு இபிஎஸ்? யாருக்கோ வெயிட் பண்றாங்க. அப்படி இல்லவே இல்லைன்னு மறுப்பதற்கான காரணம் என்ன? டேர்ம்ஸ் செட் ஆகல. ரைட்டுங்களா? இவரு விஜய் ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நான் தான் முதலமைச்சர்ன்ற இதுல இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க தான் எம்எல்ஏன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிஎம் ஆயிட்டாரு விஜய். இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்கி. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த நினைப்புல தான் அவங்க இருக்காங்க. அவங்க இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை பாஜக கொடுக்குதா? அதிமுக அதை எதிர்பார்க்குதா? இப்போ சிபிஐ என்கொயரிக்கான தேவை இப்ப என்ன இருக்கு? ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்துக்கு மறுபடியும் சிபிஐ என்கொயரிய போட்டு விஜய டெல்லிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கூட்டணி ஏற்பாடா?
கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா? ஏற்கனவே செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா, அமலாக்கத்துறை வந்து என்னை வந்து பாஜகவில் சேருமாறு நிர்பந்திக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிர்பந்தம் வந்து விஜய்க்கு கொடுக்கப்படுதா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவுமே முரண்படுது. ஒருவேளை பாஜகவை ஸ்கிப் பண்ணிட்டு எடப்பாடி விஜயோட போக தயாராகிறாரா? இல்ல பாஜகவும் விஜய் வேணும்னு நினைக்குது, எடப்பாடியும் ஒரு வகையில வேணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் எப்படி பாஜகவை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் தனியா போக முடியும்? ஒருவேளை அவர் விஜய் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, இல்ல எதிர்கட்சி தலைவரா, 40 சீட்டா, 90 சீட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகோசியேஷன் சேனல் இருக்கு. இப்ப பவன் கல்யாண் பேசினார்ன்றாங்க. ரங்கசாமி பாண்டிச்சேரி முதல்வர், 25 வருஷம் முதல்வரா இருந்தவர், அவரும் பேசுறாருன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இதுக்குள்ள என்ன நடக்குது? பிஜேபி வந்து இதை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருக்கு. பிஜேபி வந்து இதை ஏத்துக்கல, இன்னைக்கு இருக்கிற கூட்டணியோடய நம்ம போயிடுவோம், சீட் ஷேரிங்கோடய போயிடுவோம், எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க அப்படின்றது பிஜேபியோட நிலையா இருக்கு. அதிமுக வந்து தாவேக்கா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை எடுக்குது. இது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது. தேமுதிகவை கூட அதிமுக புறக்கணிச்சதுக்கு காரணம் தாவேக்கா உள்ள வரும்போது சீட்டு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் புறக்கணிச்சதா தியரி வருது இங்க. ஓகே, கேப்போம். சோ இது எல்லாமே ஆன் தி ஆன்வில். கேப்போம் சார், கேப்போம் சார். என்ன உங்க ட்ரெயின் எதுக்காக காத்துட்டு இருக்கு சார்? திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும், திமுகவை ஓய்வெடுக்க செய்ய வேண்டும் என்கிற நினைக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும் என்பது ஒரு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற, எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். நான் உங்க கூட வரமாட்டேன்னு அதிமுகக்கு முன்னாடியே அவர் கடிதம் சொன்னார். இப்ப யார் கொள்கை எதிரி இப்ப பாஜக அப்படின்னு விஜய் சொன்னார். இப்ப அதெல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் யாரும் மறுக்கல. இப்ப பவன் கல்யாண்கிட்ட பேசுனதே விஜய் தான். இப்போ 3-4 நாளைக்கு முன்னால இவர் தான் போன்ல பேசியிருக்கிறார். பேசி என்ன கேட்டிருக்கிறார் என்றால், ஒருவேளை நம்முடைய பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல அந்த சீட் ஷேரிங் இருக்கு இல்லையா, முதலமைச்சர் சண்டை இருக்குல்ல, அதுல தான் ஒரு வேளை இருக்கலாம். பிஜேபி வந்து இப்ப இது வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா, பிஜேபி எல்லா வகையான பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைத்தாகிவிட்டது. முடிவெடுக்க வேண்டியது என்டிஏவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஹெட்டு அவர் தான், அவர் எடுக்கிற முடிவு தான். அதுக்கு பக்கபலமாக தான் பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது. இதில் எல்லாமே அவர் இஷ்டப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் அதற்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். வேறு ஏதாவது நடந்தாலும் அதுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஏன்னா அப்படி தான் இப்போ ஆயிடுது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அவங்க சொன்னதை எதையுமே அவர் வாங்கி கேட்டுக்கிட்டாரே தவிர, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரே தவிர, கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த மாதிரி ஒரு விஜய்க்கு ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் வேணும். விஜய்க்கு வந்து தேசிய கட்சி ஒன்று வேணுங்கிறத ஒரு அரசியல் ரீதியாக அதை சரியான கருத்து தான். காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிட்டுது. காங்கிரஸ் இவ்வளவு நாளும் காங்கிரஸும் டிவிகேவும் சேர போகிறது அப்படிங்கிறது இப்போ மாதக்கணக்கில் நம்ம விவாதம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் சேரல. என்னவோ சரி வாங்க நம்ம சேரலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? நாங்கள் யாராவது கூப்பிட்டு எங்கள் வாயினால யாராவது சொன்னோமா? யாராவது நீங்க சொல்லல சார். அப்ப டெல்லிக்கே திரும்ப சிபிஐ கூப்பிடுது. யார் சிபிஐ? பிரகாஷ் கேட்டார் சார். நீங்க என்ன சார் இது? நீங்க ஒரு எவ்வளவு முக்கியமான நெறியாளர், கார்கே என்ன எவ்வளவு பிரபலமான நெறியாளர், நீங்க இப்படி கேட்கலாமா? அவர் கேட்பாரு. அவர் கிராஸ் ரூட் பத்திரிகையாளர். அவர் வந்து அவர் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு ஆய்வு பண்றது அவருடைய உரிமை. அவர் அதை பண்றாரு. நான் என்ன சொல்லுகிறேன், சிபிஐ செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்கு. செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டுருக்குல்ல. ஏன்னா விஜயா செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்குது விசாரணை. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இவர் அன்னைக்கு 16 அன்னைக்கு என்னால் வர முடியல, நேர்காணல் இருக்கிறது, நான் இன்னொரு தேதி 15ஆம் தேதி ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுறது வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவர் வந்து இந்த தேர்தலில் என்ன ஒன்று இதில் சேர்ந்தாருன்னா அவருக்கு என்ன, எல்லாரும் அவரை பயங்காட்டுறாங்க. இதில் கூட்டணியில் சேர்ந்தா இப்போ எடுத்த உடனே போய் முதலமைச்சராகிடுவார், நேராக செக்ரட்டரியேட்டில் போய் உட்கார போகிறாருன்னு அவர் கற்பனை பண்ணாலோ, அவர்கள் கூட இருக்கிறவர்கள் கற்பனை பண்ணாங்களோ, அது கனவு. அது இம்பாசிபிள். அதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஒரு கட்சி அந்த கட்சி இப்போ இந்த மாதிரி அனுபவம் உள்ள கட்சிகளோடு சேர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைத்து ஒரு அவங்களுக்கு 20, 30, 40, 50 ஒருவேளை மக்கள் இந்த கூட்டணி வேண்டாம், இந்த திமுகவால் நமக்கு பெரிய ஆதாயம் ஒன்றும் கிடைக்கல, நிறைய கடனாகி போயிட்டுது, நிறைய ஆன்டி இம்பரன்சி இருக்குங்கிறதுனால இந்த அணி ஒரு டேர்ம் நம்ம கொடுத்து பார்க்கலாம், கூட்டணி ஆட்சி நடக்கட்டும், இந்த என்டிஏ கூட்டணி ஒருவேளை ஆட்சி அமைக்கட்டும்னு மக்கள் முடிவு பண்ணினால், விஜய்க்கு ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ கிடைத்தால் அதில் ஒரு 4-5 மந்திரிகள் உட்கார்ந்து அதில் உட்காந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு விஜய்ங்கிற கட்சிக்கு டிவிக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்து அடுத்த தேர்தலில் அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதுக்கெல்லாம் ஏன்னா வைகோ எடுத்துக்கலாம், வைகோக்கிட்ட பிரிந்து போனவர்களுக்கெல்லாம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பிரியாரிட்டி கொடுத்துருக்கிறார். திமுகவை ரொம்ப கேவலமாக விமர்சித்ததில் வைகோ தான் நம்பர் 1. அதுக்கு மேலே யாரும் விமர்சித்தது இல்லை. நிறைய பேர் விமர்சித்திருக்கிறார்கள், ஆனால் வைகோ விமர்சித்தது போல் வேறு யாரும் விமர்சிக்கவில்லை. அப்பேற்பட்ட வைகோவே இப்போ அங்கே இருக்கிறார். வைகோ கூட இருந்தவர் பிரிந்து அவர் ஒரு கட்சி வச்சு அவருக்கு இல்லை, இப்படித்தான் இருக்கிறது. அரசியல் நிலவரம் இதுதான். நான் என்ன சொல்ல வரேன், கொள்கை அது இதெல்லாம் கிடையாது. இப்போ அவரை ஒரு போதையில் உட்கார வச்சிருக்காங்க. யார? விஜய முதலமைச்சர் போதை. முதலமைச்சர் நீங்கள் ஜெயிச்சு, நீங்கள் தான் இப்போ 200 தொகுதி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, 230 தொகுதி நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, ஆகையினால் நீங்கள் முதலமைச்சர். என்டிஏவும் சொல்லுது சார் 210ன்றாங்க. அப்போ அது இல்லை, என்டிஏ ஏற்கனவே அதிமுக இருக்குல்ல சார், கூடாது 32 வருஷம் ஆட்சி செய்த கட்சி அதோட கூட்டணியில் இருந்து சொல்கிறது. ஆனால் தாவேக்காவில் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. அவர் கூட இருக்கிற 2வது கட்ட தலைவர்கள் அதே சொல்கிறதுனால ஒருவேளை அதை நம்புறாரு என்னவோ தெரியாது. ஆனால் அப்படியெல்லாம் நம்பினால் அது ஒரு மித்து. அப்படியெல்லாம் அந்த மித்து அவர் நடக்கலாம். ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சீமான் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஏதோ நான் 10% ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு நினச்சா அவருக்கு மைனஸ் தானே அது. இல்லை சார், இது நாளைக்கு விஜய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடக்கூடாதுன்ற அப்படின்ற ஒரு இல்லை ஒன்று நல் அக்கறையா, இல்லை நீங்கள் வந்தாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யார் வேணா அவங்கவுங்கள நினச்சிட்டு பேசலாம். ஆனால் 10% வாக்கோ 8% வாக்கோ அவருக்கு கிடைக்குதுன்னு வைத்துக்கொள்வோம். அதனால் என்ன யூஸு? அங்கீகாரம் இல்லாமல் விஜய்க்கு 8% ஓட்டு இருந்துன்னா அடுத்த தேர்தலில் நம்ம பேசுவோம். இந்த தவிர வேறு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணிக்கு அவர் அந்த கூட்டணியோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து திமுகவை பொது எதிரியாக்கி மக்கள் முன் பிரச்சாரத்தை செய்தால் 70% இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்பது அபிப்பிராயம், தனிப்பட்ட கருத்து. ஓகே, திரு ஜுபேர், இந்த நேரத்தில் திரு நந்தகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு ஜுபேர், திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் விஜய் திமுக திரும்ப வந்துட்டா, ஒரு மிருகபலத்தோடு வந்துட்டா தாவேக்க என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அப்போது விஜய் ஏன் இந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டார்? பரவாயில்ல, நம்ம என்டிஏ கூட போய் ஒரு கூட்டணி அரசு கூட அமைக்கலாம் அப்படின்னு ஏன் எடுக்க மாட்டார்? இல்லை, முதல்ல அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி இப்போ இருக்கிற திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியாதுன்னு பாஜக நினைக்குது. அதிமுக விட பாஜக யதார்த்தத்தை புரிஞ்சு நடக்கிறாங்க. அப்போ இன்னொரு கட்சியை உள்ளே கொண்டு வரணும், இன்னொரு சின்ன ஓட் பேங்க் உள்ள கட்சியாக இருந்தாலும் உள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறணும்னு பாஜக விரும்புது. அப்போ இந்த பக்கம் அப்படியே நீங்கள் தாவேக்காவுக்கு வந்தீங்கன்னா, தாவேக்காவுக்குள்ள சமீபத்தில் நடந்த பர்சனல் இஷ்யூ, அதுக்கு பிறகு அவர் ஒரு நடிகர் வெளியே வந்த விஷயம், இதெல்லாம் அவருடைய ரசிகர்களே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். எல்லாருமே ஒரு சிலர் பெரும்பாலானவர் பொதுவாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு முதல் ஒரு இது என்னன்னா இமேஜ் ரொம்ப முக்கியம். அந்த இமேஜை இவரே கெடுத்துட்டு இருக்கிறார். இப்போ ஒரு அரசியல் புரட்சியில் எல்லா அரசியல்வாதிகள் மேலேயும் ஒரு காசிப் மாதிரி போயிட்டே இருக்கும். அதை அப்படியே வச்சே இருப்பாங்க, அது வருஷத்தை தெரியாது. இவர் அதை உடைச்சிட்டார், வெளியில் கொண்டு வந்து உடைச்சிருக்காரு. அதை தன்னுடைய இதை இமேஜை இவரே இறக்கியிருக்கிறார். அப்போ அவரை பின்தொடர்ந்தவர்கள், அவருக்கு ஆதரவாக பேசியவர்கள், அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்தவங்களே கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறப்ப அவருடைய ஓட் பேங்குங்கிறது அப்படி சரசரன்னு இறங்குது. பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் சரியுது. ரெண்டாவது, கூட்டணியும் சரியாக அமையல. அப்போ என்ன செய்யலாம்? 234 தொகுதி இருக்குது. இப்போ ஒரு 50 வேட்பாளர் அவரால் போட முடியும். ஒரு வெல்டுவாக இருக்கக்கூடிய வசதியான வேட்பாளர்கள் 50 வேட்பாளர் போட முடியும். 234 வேட்பாளர், 5000 பேர் வேட்புமனு கொடுத்து 400 பேர் தான் திரும்பி வந்திருக்கு. ஒரு தொகுதிக்கு 2 பேர் கூட வரல. அது 50000 ஃபார்ம் ஆயிட்டு போனவங்க 400 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. 400 ஃபார்ம் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஒரு தொகுதிக்கு 2 பேர் கூட கணக்கு கிடையாது. நீங்கள் அதை விட்டுருங்க, 234 தொகுதிக்கு வேட்பாளர் போடலாம். செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, 2 கோடி ரூபா. நான் சொல்றது மினிமம் செலவு. ஒரு 50 வேட்பாளர் 2 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 180 பேருக்கு எங்கே போவாங்க? விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே ரசிகராக இருக்கிறாங்க. அவங்க 2 கோடி செலவழிச்சு எப்படி தேர்தலை சந்திக்க முடியும்? ஒன்றும் பூத் லெவல் கமிட்டி அந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ணல. அப்போ தேர்தலை சந்திக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப சிக்கல். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த கை காசை போட்டு தன்னுடைய நிர்வாகிகள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கட்சியிலேருந்து பெருசாக ஃபண்டு வரல. 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் போட்டு செலவு பண்ணி தேர்தலை சந்திச்சு பெருசாக வெற்றியும் பெற முடியாது. தனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணி பலம் அமையலை.
இந்த பக்கம் ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய இமேஜ் போயிட்டே இருக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்ன பண்றாரு விஜய், சரி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, வழக்குகளும் நிலுவையில் இருக்கு, சப்போர்ட் தேவைப்படுது, விஜய் பிஜேபி நோக்கி போலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் என்ன பண்றாங்க, பவன் கல்யாண் மூலியமா ஒரு பேச்சுவார்த்தை, ரங்கசாமி மூலியமா ஒரு பேச்சுவார்த்தை, விஜய் கூட்டணியோட பிஜேபி கூட்டணியோட போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தாவேக்காவும் அதை விரும்புதோ, தாவேக்கா விரும்பி தான் பேசிக்கிட்டு இருக்கதா தகவல் சொல்றாங்க. ஏன்னா தன்னை இப்போ காப்பாத்திக்கிறணும், தன்னோட இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இல்ல பிஜேபியோட கூட்டணின்றது இன்னும் அந்த இமேஜ் டேமேஜ் தானே சார்? இல்ல இப்ப இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ணணும்ல. இல்ல இல்ல அது வர கொள்கை எதிரியோட கூட்டணிக்கு போயிட்டு இல்ல அப்படி முதல் தேர்தலே இல்ல அப்படி ஒரு பாஜகவோட பி டீம் தான் அவர் இருந்தாரு சொல்றாங்க. அதை வந்து அவர் ஏத்துக்கிறாரு. இல்ல சொல்லி முடிச்சறேன். அப்படி டேமேஜ் அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் விஜய்க்கு இதுதான் கடைசி தேர்தலா இருக்கும். அந்த தாவேக்காங்கிற கட்சிக்கு இதே கடைசி தேர்தலா இருக்கும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதனுடைய நோக்கமே வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு தேர்தலை கூட நீங்க சமாளிக்க முடியாம நீங்க பாஜகவோட கூட்டணி போறப்ப இன்னைக்கு அப்படி மொத்தமாக அவருடைய இமேஜ் சரிஞ்சு போயிடும். அப்ப இந்த தேர்தலோட போயிடும். 50 சீட்டோ 40 சீட்டோ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இதுல வந்து தாவேக்காவின் நிலைப்பாடு, இது அதிமுகவின் ரோல் இருக்குல்ல, அதிமுகவின் ரோல் தான் முக்கியமான ரோல். பாஜக விரும்புது, அதிமுக விரும்புதா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வி. நேத்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் போராட்டத்துல அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படி இருக்கப்ப அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? இப்ப விஜய் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஒரு 50 சீட் வச்சுங்க, விஜய்க்கு 50 சீட்டு, பாமகவுக்கு ஒரு 30 சீட்டு, பிஜேபிக்கு பாமகவுக்கு ஒரு 20 சீட், பிஜேபிக்கு ஒரு 30 சீட், 100 சீட் போயிடும். ஒரு 10 சீட் மற்ற கட்சிகளுக்கு போனா 100க்குள்ள தான் நம்பர் வரும். அதிமுக ஓட்டு கேண்டிடேட்டே விஜய் 30 இல்ல, விஜய்க்கு 50 வச்சுங்களேன். விஜய் ஒரு 50, பாஜக ஒரு 30, பாமக ஒரு 20 வச்சுங்க. இதுவே 100 போயிடும். இப்போ மிச்சம் 134 மற்ற கட்சி இருக்கு, அது ஒரு 10 சீட்டு, ஒரு 120 110 டேமேஜான ஒரு டேஞ்சரான ஒரு நம்பர். அதை எடப்பாடி பழனிசாமி விட மாட்டார். கட்சியை இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு கட்டுக்கோப்பா வச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி தன்னுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் விடுவாரு? இன்னைக்கு கூட ஆதவர்ஜினா சொல்றாரு நாங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறாரு. அப்படிங்கும்போது எல்லா பக்கமும் சிக்கல் தான் இருக்குல்ல. ஓகே, திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட விஜய் தரப்புல இருந்து ஏன் மறுக்கல? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் மறுக்கிறாங்க. நாங்க முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்றாங்க. ஒரு ஆனந்தோ உள்ளிட்டவர்களோ ஏன் இதை அபிஷியலா மறுக்கலாம்? அப்பெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு. அப்ப தாவேக்காவும் உள்ளுர இதை விரும்புகிறதா? இல்லை, இப்போ இது வந்து ஒரு வதந்தியா இல்லை உண்மையானதான்னு கேட்டிருக்கீங்க. இது வதந்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு வதந்தி, இந்த வதந்தி யார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பயமே என்னென்னா, இந்த 4.25 வருஷத்தில் ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு வந்து ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது, லா அண்ட் ஆர்டரில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சா கட்டுப்படுத்துறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரவுடிசத்தை கட்டுப்படுத்துறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போக்சோல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சத்துணவு வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவீங்க, சத்துணவு செய்யறதுல கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம போனதுல பிரச்சனையாய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு மெத்தபெட்டமைன் மாதிரி ஏகப்பட்ட வெஸ்டர்ன் ட்ரக்ஸ் பூராமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த அளவுக்கு இன்னைக்கு 80 வயசு பாட்டிக்கு கூட தமிழ்நாட்டில் வந்து கற்புக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நிலைமை வந்தனால இன்னைக்கு ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறனால இன்னைக்கு அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இதை எதிர்ப்பு வாக்க பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சின்ன கட்சிக்கு கூட பலம் வாய்ந்த கூட்டணியா இல்ல. பிரகாஷ் கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த கடந்த 3 வருஷமா காங்கிரஸ் 3 மாசமா காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில விரல விட்டு ஆட்டிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் பிரகாஷ்னுடைய கருத்து என்னவா இருந்துச்சு? அப்ப வந்து எங்க போனாங்க? இல்ல சார், இன்னைக்கு அவங்க ஒரு இல்ல சார், இன்னைக்கு அவங்க 4 பெரிய கட்சிகளுக்கு சீட் அலாட் பண்ணிட்டாங்க, மற்றவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது மாதிரி ஒரு சமிக்கை கூட அங்க இல்ல. அது எப்படி ஒற்றுமை கூட்டணின்றீங்கன்னு கேக்குறேன். எது சார் பெரிய கட்சி? ஐயுஎம்எல்லும் மனிதநேய மக்கள் காங்கிரஸ்க்கு ஒதுக்கிட்டாங்க சார், காங்கிரஸ்க்கு ஒதுக்கிட்டாங்க, மதிமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. காங்கிரஸ் வந்து பீகார்னுடைய தேர்தல் வந்த உடனே 18 சீட்ல நாங்க சுருக்கிடுவோம்னாங்க. இப்ப 28 சீட்டு அமுத்தி அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற. இப்போ சோ சற்றேறக்குரிய 34 சீட்டுக்கு ஈக்குவல் அது. அப்ப அந்த மாதிரி போகும்போது இன்னைக்கு இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறனால மக்கள் கிட்ட வந்து கொதிச்சு போயிருக்காங்க, எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு. அப்ப இவங்க வந்து ஒரு திமுக இப்போ ஒரு நேரேட்டிவ் என்ன செட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கூட வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில விஜய் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய நோக்கம் இந்த நேரேட்டிவ்க்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பாரதிய ஜனதா கிட்ட வந்து அவங்க போய் பேசுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய கூட்டணி வந்து வலுவிழந்து இருக்கு,
அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அது வதந்தியா இருந்தா கூட மக்கள் கிட்ட வந்து இந்த 4-5 நாளா அது வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது, டிராக்ஷன் கிடைக்குதுன்னா என்னன்னா மக்கள் அதை விரும்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்னுடைய திமுக காங்கிரஸ் பிரச்சனை வரும்போது கூட அது 3 மாசம் இழுத்துட்டு போனது காரணம் என்னன்னா மக்கள் ரொம்ப விரும்புனாங்க காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே வரணும். மக்கள் விரும்புறாங்களா என்டிஏ விரும்புதா சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணும்னு மக்கள் விரும்புறாங்களா என்டிஏ விரும்புதா? தாவேகாவும் என்டிஏவும் கூட்டணி அமைக்கணும்ன்றது மக்கள் விரும்புறாங்களா என்டிஏ விரும்புதா? நான் சொல்றேன், அதை தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க எனக்கு அலோவ் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன். பேசலாமா? எஸ் எஸ். அப்போ அவங்க மக்கள் கிட்ட வந்து காங்கிரஸ் தாவே கூட வந்தா பரவாயில்லன்னு இருந்துச்சு, இப்ப வராம போச்சு. இப்ப இது வதந்தியா இவங்க கிளப்பி விடுற வதந்தியா இருந்தா கூட இந்த 4-5 நாளா இந்த வதந்திக்கு டிராக்ஷன் கிடைக்கிறது எதனாலனா மக்கள் கிட்ட ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு எந்த ஒரு 0.1% கூட அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. அப்ப இது வதந்தியா இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் கிட்ட அதிகமா பேசப்படுறது காரணம் என்னன்னா, பொதுமக்கள் அதிகமா விரும்புறாங்க. என்ன விரும்புறாங்க? தாவேகா வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போய் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்ல சொன்னார் பாத்தீங்களா, ஸ்வீப் அப்படின்னார்ல, அந்த மாதிரி அதிமுக கூட்டணியில போய் ஃபுல்லா ஸ்வீப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இதை எதிர்பார்க்கறாங்க. அப்போ மக்கள் கிட்ட என்ன இருக்குன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சினுடைய அலை. ஏன்னா இப்ப பாத்தீங்க, நம்ம இந்த போதையில வந்து இந்த நாங்குநேரியில இந்த இரட்டை கொலை பிரச்சனை நடந்தது. இப்ப 13-14 வயசு குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு கூட்டிட்டு போய் அவங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றது ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனைகள். சரி, ஓகே, மக்கள் விரும்புறாங்க. விஜய் என்ன விரும்புறாரு சார்? விஜய் கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறாரா வேணான்னு நினைக்கிறாரா? திமுக பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, இது வந்து விஜயனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட பொறுத்து கார்கே. 2 பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட நான் பாக்குறேன். ஒன்னு வந்து அவருக்கு ஷார்ட் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின், லாங் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின். இப்ப லாங் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின், எனக்கு 51 வயசு தான் ஆகுது. நான் வந்து ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் நின்னு அரசியல்ல களமாடுறதுக்கு நான் தீர்க்கமா ஒரு திடகாத்திரமா முடிவெடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளார அவர் போகணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஆனா இதே வந்து ஒரு ஷார்ட் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின்காக வராரு. பிரகாஷ் அமைதியா இருங்க, நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. அப்போ இப்ப வந்து அவர் வந்து ஒரு ஷார்ட் டர்ம் பொலிட்டிக்கல் கெயின் இல்ல, நம்ம வந்த உடனே ஒரு அதிகாரத்தை கிடைக்கணும், நமக்கு நம்ம ஒரு பதவியில உட்காரணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த 2026 அதை அடையணும்னு ஒரு விருப்பம் விஜய்க்கு இருந்துச்சுன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கூட போறதுல அவருக்கு வந்து அதிகமான விருப்பம் இருக்கலாம். காரணம் என்னன்னா, இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணியில போனார்னா அவருக்கு 2 பிரதானமான வாய்ப்பு. ஒன்னு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்கலாம். சப்போஸ் அவங்க ஆட்சியில பங்கு இருக்கிறதா, சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கலங்கிற பட்சத்துல இப்ப பிரகாஷ் கூட கேட்டாரு ஏத்துக்கணும் இல்ல அப்படின்ட்டு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரா ஏத்துக்கக்கூடிய கட்சிக்கு மட்டும்தான் அந்த கூட்டணியில வாய்ப்பே. அதை ஏத்துக்கலனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ்லயே அவங்க வந்து அது கிடையாது. அப்போ ரெண்டாவது வந்து இது துணை முதலமைச்சரா இல்லன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் கூட பேசலாம், அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட இது அக்ரிமெண்ட் கொண்டு வரலாம். அப்படி இல்லையா, இப்ப அவருக்கு வந்து ஒரு 35-40 சீட்டு கிடைக்குதுன்னா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு ஸ்வீப் கிடைக்கும். அந்த எண்ணிக்கையை வச்சு கட்டாயமா அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட அவர் அமர்றதுக்கு ஒரு பிரதான வாய்ப்பு 2011 ஐயா விஜயகாந்த் உட்கார்ற மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த முடிவை விஜய் அவர்களுடைய இந்த 2 லாங் டர்ம் அவருடைய வில் வந்து லாங் டர்ம் பொலிட்டிக்கல் கெயினா ஷார்ட் டர்ம் பொலிட்டிக்கல் கெயினாங்கறத வச்சு தான் அவருடைய முடிவு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கேப்போ ஜுபேர் குறுக்கிட்டீங்க. இல்ல நந்தகுமார் வந்து நீங்க இப்ப தலைப்பு வந்து தாவேகா பாஜகவோட போகுமா இல்லையாங்கிறது, திமுக எதிர்ப்பை எப்பயும் போல பேசுகிற மாதிரி இப்போ கடற்கடன் பேசிட்டார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குங்கிற ஒரு நரேஷன் தேர்தல் பிரச்சார யுக்தியை கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு சாயங்காலம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. உள்துறை செயலாளரும் டிஜிபியும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. 2022 இந்த 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய குற்ற ஆணவங்கள் குறைந்திருக்கு, ரெக்கார்டு குறைந்திருக்குங்கிற புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்தலுக்கு ஒரு நரேஷன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ஏன் இவங்க கூப்பிட்றாங்க, பலமான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணினா நேற்று கட்சி ஆரம்பித்து விட்டு போய் நிற்கிறீங்க. அப்போ அந்த கூட்டணி பலமான கூட்டணியா, தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொண்ட கூட்டணியா? தைரியமா நிற்க வேண்டிய ஒரு தேசிய கட்சி, ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி. அவங்க யார கூட்டணி சேர்க்கணும் நீங்க முடிவு பண்ண முடியாது. இல்ல ஓபிஎஸ் கூட்டணியில சேர்க்கறாங்க, தேமுதிகவை சேர்க்கறாங்க. பலமான கூட்டணியாங்கிறதா சிக்கல். யாரும் சேர்க்கலாம். இப்ப திமுக 1-2 கட்சி சேர்க்கலாம், அதிமுக 1-2 கட்சி சேர்க்கலாம். ஆனா பலமான கூட்டணி என்று சொல்றவங்க ஏன் நேதரு சித்தாந்தம் சொல்றவரத்தோ ஏன் உள்ள கொண்டு வரீங்க? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் முன்ன விசிகாவை கூப்பிட்டாங்க, அப்புறம் அதிமுக கூப்பிட்டாங்க, அப்புறம் வந்து காங்கிரஸை கூப்பிட்டாங்க, யாருமே போல. இப்ப பாஜகவோடய போயிட்டாங்க.
அப்ப திமுக அந்த மாதிரி எல்லாரும் எதிர்த்து சின்னத்தில் உங்களை கூப்பிட்டு இருக்காங்களா? திமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் முரண்பாட்டின் மொத்த உருவம். இல்ல அதுல இன்னொன்னு சொன்னாரு, யார் இபிஎஸ் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் இங்க வர முடியும் அப்படின்னாரு. அப்ப யார் தடுக்கிறா அங்க? அவர் தான் இபிஎஸ் தான் தடுக்கிறார். தான் முதலமைச்சருங்கிறது திருப்பி சொல்றாரு. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. விஜய் இன்னைக்கு ஆதவர்ஜினா பேசியிருக்காரு. எங்க தலைமை ஏத்துக்கிறவங்க வரணும்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த கூட்டணியே குழப்பமானதா இருக்கு. பட் செங்கோட்டை அதை ஏத்துக்கு வரான்னு தெரியல. செங்கோட்டையன் இபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் 14ஆம் தேதி நைட்டு கிளம்பி 15ஆம் தேதி போறாரு. போயிட்டு வரப்பறதான் தெரியும். இப்போ என்ன டிமாண்ட்ல இருக்கு திரு பிரகாஷ்? முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்கா? ஏன் இபிஎஸ் அதை மறுக்கிறாரு? இன்னொரு ஃபார்முலா சொல்றாங்க 2.5 வருஷம்னு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன? இது நிறைய ஃபார்முலா. 2.5 வருஷம் யார் முதலமைச்சர் அப்படின்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, எவ்வளோ சீட்டுன்றது பிரச்சனை, துணை முதலமைச்சரா இப்ப இவங்க வசதியா சொல்றாங்க பாருங்க. நந்தகுமார் சொல்றாரு பாருங்க, எதிர்கட்சி தலைவராகலாம், எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபார்முலா. அவங்க வந்து அவங்க மனசுல வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காங்க. அவங்க எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இல்லை. இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, இது வந்து பாஜகவோட ஒரு நல்ல டிசைன். இது பாஜகவுக்கு வந்து தாவேகா வந்து தொடங்கப்படுவதற்கான காரணமே வந்து அது வந்து திமுகவை எதிர்க்கணும். இப்போ நந்தகுமார் மாதிரி சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிடுச்சு, கற்பழிப்பு உருவாயிடுச்சு, போதை பழக்கம் உருவாயிடுச்சு, அதாயிடுச்சு, ஓரோன் 2 2 4 3 6 அப்படி சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து கிளப்பிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து தாவேகா உருவாகினதுக்கான அடையாளம். அவங்க வந்து திமுக எதிர்க்கவங்க சொல்லதான் சார் செய்வாங்க. சார் திமுக தான் எதிர்ப்புனா அதிமுக சொல்லும், பாஜக சொல்லும், தாவேகா சொல்லும்ல. ஒரே டெம்ப்ளேட். அதான் சிக்கல். ஒரே டெம்ப்ளேட்ல இருக்கிறாங்க. ஒரே எதிரி திமுக, ஒரே டெம்ப்ளேட். இல்ல இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு பேசுறாரு. அதுதான் ஸ்கிரிப்ட் டெல்லில இருந்தா வருது. ஒரே டெம்ப்ளேட் தான். இன்னைக்கு இதுதான் சொல்லும். இதே ஒரே டெம்ப்ளேட் தான். இவங்க தாவேகாவுடைய டோட்டல் வந்து திமுக ஓட்டுகளை நீ பிரிக்கணும். இப்ப ரம்ஜான் நோம்பு நடத்த போறாரு இன்னும் 2-3 நாள்ல அண்ணன் விஜய். இவங்களோட ஒரே டெம்ப்ளேட் மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிக்கணும், திமுக ஓட்டுகளை பிரிக்கணும். ஆனா பாஜக எதிர்பார்க்காதது என்னன்னா, இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேகாவோட போயிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கு. அதனாலதான் சிபிஐ என்கொயரின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு வேப்பில் அடிக்கிறாங்க. இதுதான் வந்து நிலவரம்னு வச்சுக்கோங்களேன். சிபிஐ என்கொயரியோட பின்னணி வந்து அதுதான். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பேசப்படுதுங்க. 2.5 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் எல்லாமே வந்து பேசப்படுது. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே பேசப்படுது. ஆனா இதுக்கு எதுக்கும் இவங்க ஒத்துக்கல. எல்லாத்தையும் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாமே ஆன் தி ஆன்வில் தான். எதுவுமே ப்ராடக்டாவே மாறல. அதிமுகவுக்கு டெஸ்பரேட். அதிமுகவில் போட்டியிடுவதற்கு ஆட்களே கிடையாது. மந்திரிகள் போட்டியிட தயாரா இல்ல. மாவட்ட செயலாளர், ஆமாங்க, என்ன சொல்றீங்க? பல தொகுதிகள்ல முக்கியமான ஆட்கள்லாம் தாவேகா வரலனா போட்டியே போட மாட்டாங்க. அந்த நிலைமை தான். எவ்வளவு பேரு நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்க? அதிமுகல தான் அதிகமா பண்ணாங்க சார். அதெல்லாம் இருக்கு சார். பல கட்சிகள்ல உறுப்பினர் சேர்க்கையில ஓட்டர் லிஸ்ட வச்சு உறுப்பினர் சேர்க்கை போடுவாங்க சார். அதெல்லாம் வந்து அவங்கலாம் உறுப்பினர்கள்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இதுல வந்து பல டிராமாக்கள் நடக்கும். தாவேகாலேயே வந்து ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு இந்த முறை. அதனால இவங்க 2 பேரும் சேர்றதுன்றது வந்து 2 பேரும் பிழைக்கணும்னா கடல்ல மூழ்கிறவன் கட்டையை பிடிக்கிற மாதிரி கதை தான் தாவேகாவும் அதிமுகவும். ஆனா இத பாஜக விரும்பல. அதான் உண்மை. ஓகே நந்தகுமார், விஜய் வர்றத இபிஎஸ் தடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு தேரி எழுப்புறாங்க. யார் முதலமைச்சர்னு ஒரு கேள்வி வரக்கூடாது, இல்ல 2 வருஷம் அப்படின்றதெல்லாம் வரக்கூடாதுன்னா அப்போ இபிஎஸ் தான் தடுக்கிறாரா? இல்ல, பிரகாஷ் அவர்கள் வந்து பத்திரிகையில கட்டுரை எழுதுற மாதிரி இங்கேயும் நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு.
இப்ப இபிஎஸ் வந்து அவர் வந்து என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரா இருக்காரு. அந்த தலைவரா இருக்கிறவர் அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வருவீங்க தான் உள்ளாரா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தினகரன் அவர்களே இவருடைய தலைமையை ஏத்துக்க மாட்டாங்கும் போது அவர் நான் வெளியே போனாரு. இன்னைக்கு அவருடைய தலைமையை ஏத்துக்கணுங்கிறதுக்கு அப்புறம் அவர் உள்ளார வராரு. அப்ப அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் என்டிஏவினுடைய தலைவர் தமிழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்கிறது வந்து எத்தனை தடவை தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்து நாங்க ஏன் இபிஎஸ் சிஎம் ஆகணும், நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும் தெளிவுபடுத்துறாங்களே சார். பேனர்ல போட்டோ கூட வைக்கல. இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஏத்துக்கலன்னா அவங்க அந்த கூட்டணியிலேயே வாய்ப்பு இல்லைங்கிறேன் நான் வந்து இல்ல இந்த மாதிரி போவாங்கன்னு சொல்லல. அடுத்தது வந்து சுபேர் அவர் சொல்றாரு இந்த காங்கிரஸ் அதிமுக இவங்க வந்து அவங்க வேண்டான்னு சொல்ற அளவுக்கு இருக்கான்னு. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி 3 மாசம் ஆட்டம் கட்டினதுல எந்த ஒரு இடத்துலயாவது திமுகவுக்கு வந்து தைரியம் திராணி இருந்துச்சா? இல்ல காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு திராணி இருந்துச்சா? எப்படியாவது இருந்தாலும் கூட்டிட்டு வந்து 3 மாசம் போராடி அம்மையார் கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பிச்சு அவர் அனுப்பிச்சு எவ்வளவு பண்ணி காங்கிரஸ் இல்லனா இன்னைக்கு திமுக இல்லைங்கிற அளவுக்கு தானே சார் போய் காங்கிரஸ் திமுக. ஏன் அந்த காங்கிரஸ் தாவேக்க கூட வரல? ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுகவையே அடிமையாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சியோட தொடர்ந்து தோத்துக்கொண்டே நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. யார் கொள்கை ரீதியான கூட்டணி, யார் கொள்கை ரீதியான கூட்டணி வச்சிருக்காங்க? ஒரு நிமிஷம், நம்ம நாகரிகமா பேசினா நல்லா இருக்கும். நான் பேசும்போது நீங்க குறுக்கால வந்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்ல இருக்கறனால எனக்கு ஒண்ணுமே கேட்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு திமுகக்கு ஏன் அந்த தைரியம் வரல? காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் திமுகவை மிரட்டி காங்கிரஸ் பணிய வச்சிருச்சு. அதனால தாவேகா கூட போகணுங்கிற அவசியம் ஏற்படல. திமுக மிரட்டி கூட்டணி வந்து எந்த அளவுக்கு பிரதானமான கூட்டணி 3 சீட் வாங்கிட்டாங்க. அப்படிதானே சார்? எக்ஸ்ட்ரா 3 சீட் இல்ல சார், நீங்க பீகார் ரிசல்ட் வந்ததிலிருந்து இருந்து நீங்க பேசினது எல்லாமே காங்கிரஸ்க்கு 18 சீட். அதெல்லாம் நீங்க கவனிக்காம போயிட்டீங்களா? அப்ப 18 அது யார் பொதுவெளியில சொல்லலையா சார்? நம்ம தான் பேசிட்டோம், ஊடகங்கள பேசிட்டோம். நம்ம எல்லாம் பொதுவெளியில. அப்ப எதை வச்சு ஊடகத்துல பேசினாங்க? எல்லாமே அவங்க வந்து கனா கண்ட மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா ஊடகத்துல? என்ன பேசப்பட்டதோ அதைத்தானே சார் பேசணும். அப்ப இல்ல ரெண்டாவது அடுத்தது திமுக இல்ல ஒரே நிமிஷம் இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். திமுக கூட்டணி வந்து சூப்பர் கூட்டணின்னு சுபேர் சொன்னாரு. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா 2019 கம்யூனிஸ்டுக்கு சிபிஐக்கு எதுக்கு சார் 15 கோடி கொடுத்தீங்க? சிபிஎம்க்கு எதுக்கு 10 கோடி? கொங்கு நாடு மக்கள் ஈஸ்வரனுக்கு எதுக்கு 15 கோடி? 40 கோடி ரூபாய் கொடுத்து கட்சி கூட்டணி சேர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன? கொள்கை கூட்டணி. அடுத்தது இவர் இப்படி முத்தரசன் சொல்றாரு. முத்தரசன் சொல்றாரு மன்னன் படத்துல கவுண்டமணி சொல்வாரு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சில யாரும் இல்லங்க, திமுக உடைய பூத் ஏஜென்சிக்கு திமுக கொடுத்த காசு தான் அது. இல்ல முத்தரசன் என்ன சொன்னார்? அவரு நாங்க நாச்சுக்கு வந்து அக்கவுண்ட்ல வாங்கணும், மத்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் காசு வாங்குச்சு, நாங்க அக்கவுண்ட்ல வாங்கணும், மத்தவங்க எல்லாம் அண்ணா அக்கவுண்ட்ல வாங்கணும் ஐயா முத்தரசன் பேசினாரு. எந்த கூட்டணி கட்சியாவது அதை மறுத்துதா? இதுதான் கொள்கை கூட்டணியா உங்களுக்கு? அடுத்தது பிரகாஷ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு, பிரச்சனைகள் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார். அவர் பத்திரிகையாளர் தெரியாதா? இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஐயா பிரகாஷ்க்கு தெரியலன்னா பத்திரிகையாளரா இருந்து மக்களுடைய பிரச்சனைகளே தெரியலன்னா எப்படி இது? கேப்போம் ஒரே நிமிஷம். நான் திரு குமார் இப்போ அது பத்திரிகையாளர் நமக்கு எப்படி இது ஏத்துக்கிறது? அப்புறம் வந்துறேன். பியூஷ் கோயல் சொல்றாரு இபிஎஸ் என்னோட இபிஎஸ்க்கு நல்லா தெரியும்ன்றாரு. அப்படின்னா இபிஎஸ் சம்மதிக்க வைக்க என்டிஏ தலைவர்கள் முயற்சிக்கிறாங்களா விஜய் உள்ள கொண்டு வரணும்னு? சார் கூட்டணியில் பொதுவான ஒரு கருத்து, அதாவது 50-50 சான்ஸ் இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து மற்ற சிறு கட்சிகளோடு சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற இப்போ இருக்கிற கூட்டணிகள்லாம் சேர்ந்து திமுக கூட்டணியை எதிர்த்தால் 50% 50% தான் இருக்குது. அப்படின்னா விஜய் கூட வந்தால் இன்னும் அது உறுதியாக்கப்படும். இன்னும் அதிகப்படியான ஒரு 70% வாய்ப்பு உறுதியாக இருக்கும். மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குது. ஆனால் அவரை வந்து அரியணையில் உட்கார்ந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வரல, தகுதி இல்லைங்கிறது எல்லா தரப்புலையும் எல்லா பத்திரிகைகளும் விஜய்க்கு இப்போ நேரா தகுதி இருக்கா இல்லையான்றது தகுதின்னு மக்கள் ஓட்டு போட்டு தான் சார் மக்கள் சொல்லுவாங்க. ஓட்டு எப்படி எக்ஸாம் வச்சா முதலமைச்சர் ஆறாங்க எல்லாரும் அப்படி போட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இல்ல சார். அது வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தகுதி அப்படின்றது எக்ஸாம் யார் எழுதி சிஎம் ஆகல சார். தகுதினா எந்த தகுதினா ஒரு கவுன்சிலரா கூட போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்து நேரா போய் உட்கார்ந்து நேரடியா வரது சொல்றீங்க. அத நான் சொல்றேன். அதனால அத மைக்ரோ லெவல்ல திரு விஜயோ அல்லது அவர் கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ திரு நாஞ்சில் சம்பத் போன்றவர்களோ
அவர்களுக்கு ஒரு தவறான கைட்லைன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் சேர்ந்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயனுடைய பொலிட்டிக்கல் முடிஞ்சிடும். சிரஞ்சீவிக்கு இல்லாத வராத கூட்டமாக சிரஞ்சீவி கடைசியில் என்ன ஆச்சு? மத்திய அமைச்சரானாரு. இவர் கமலஹாசன் என்ன சொன்னா, என்ன ஆனாரு? கமலஹாசன் எவ்வளவு எதிர்த்து பேசினாரு, லஞ்சத்துக்கு எதிராக லஞ்சத்தை பூரா ஒழிக்கிற மாதிரிலாம் பேசினாரு. கடைசியில் இப்போ என்ன ஆச்சு? ஒரு ராஜ்யசபா சீட்டில் போய் முடிஞ்சுது. இப்போ அடுத்தால அவரை நம்பிக்கிட்டது 2 பேர், என்ன நம்பி 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுக்கணும், அவருக்கு 2 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியல். அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் சக்சீட் ஆகணும்னா இப்போ அது பாஜக சொன்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் சரி, அவர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரை கேட்கலாம், அது நியாயமானது. பவன் கல்யாண் போல். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேருக்கு மந்திரி பதவி வேணும்னு கேட்டால் அது ஒரு நியாயமானது. இப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் இவருக்கு ஒரு அனுபவம். அப்ரண்டிஸ் 2 வருஷம் சிஎம் கேட்டா 2.5 வருஷம் சிஎம்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 2.5 வருஷம் சிஎம் கேட்கணுங்கிற, ஏன்னா இவரும் அனுபவம் கிடையாது. அதனால இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு போகலாம் அரசியலில். அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த கொள்கையெல்லாம் இப்போ பேசியிருக்கிறது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு கட்சி இத்தனை சீட்டை பிடிச்சோம், இத்தனை எம்எல்ஏ ஆகிறோம், அல்லது இத்தனை பேரை நம்ம இது ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டு நமக்கு வந்து அடுத்த தேர்தலில் நாம் வச்ச கோரிக்கைகள் நம்ம ஏற்படுத்திய கொள்கைக்கு முரண்பாடாக இந்த கூட்டணி ஒத்து வரலன்னா அதையே சொல்லிட்டு அவர் வெளியே வரலாம். அடுத்தால தனியாக போட்டியிடலாம். அவருக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிரும். இந்த ஆலோசனையை தான் விஜய்க்கு எல்லாரும் வழங்கணுமே தவிர, பாவம் அவரை வந்து என்ன வழங்கணும் நீங்க சொல்றீங்க. ஆதவர்ஜுனா என்ன சொல்லுவாரு, நிர்மல்குமார் என்ன சொல்லுவாரு, இவங்கெல்லாம் செங்கோட்டையன் என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் முதலமைச்சர், நீங்க நேர முதலமைச்சர் ஆகணும், நம்ம எதுக்கு யாரு கூட போக கூடாது, தப்பா கைட் பண்றாங்க. ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி சொன்னா தான் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அரசியல்னா என்ன. சரி, விஜய் ரசிகர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? விஜய் முதலமைச்சரா வரணும்னு ஓட்டு போடுவாங்களா, இபிஎஸ் முதலமைச்சரா வரணும்னு ஓட்டு போடுவாங்களா? எல்லாரும் முதலமைச்சர்னா இப்போ அதுக்காக தான் அந்த முதலமைச்சர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் இப்போ யாரும் பேசுறது இல்லைங்கிறது. டெல்லியிலலாம் இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அது ரகசியமாக இருக்கும். யாராவது முடிவு எடுப்பாங்க, மக்கள் ஓட்டு போடுறத வச்சு முடிவு எடுப்பாங்க. இங்கே எல்லாத்தையும் எடுத்து சந்தியில் விட்டுறது, இங்கே நம்ம ஊரில் நம்ம ஸ்டேட்டில். அதனால தான் அதை பிரகாஷ் வெளியிலலாம் சொல்லிடுறாரு முதலமைச்சரா. அது திரு பிரகாஷ்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவர் கை வைக்காத பாட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் கை வச்சு ரகசியமாக பேசல, வெளியே சொல்ல அவர் வெளிப்படையாக பேசிடுவார். அதுக்கு ரேடியோ அவர். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு ஒரு யோசனையாக நான் சொல்ல விரும்புவது, இவங்கெல்லாம் சொல்றது போல ஐயோ என்டிஏல சேர்ந்துட்டாருன்னா அதோடு அவர் ஆட்டம் க்ளோஸ்ன்னு சொல்றாங்களா, அது முதல்ல தவறு. ஒரு அரசியலில் நிரந்தரமாக அவர் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு என்ன நமக்கு என்ன அவருக்கு முதல்ல தெரிஞ்சு போயிரு, நமக்கு என்ன ஓட்டு செல்வாக்கு இருக்கு, பிராக்டிகல் தெரியலன்றீங்க. பிராக்டிகலா அவருக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு, நமக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு அவர் முதல்ல புரிந்து கொள்வார். அடுத்த எலெக்ஷன்ல அதாலே போகுது, அவருக்கு 51 வயசு ஆகுறது. அடுத்த எலெக்ஷன்ல அவர் சொன்னதை நிறைவேற்றினா அவருக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவர் பிரிய போறாரு, பிரிஞ்ச இடத்துல தனியாக போட்டுமா, இப்படி எத்தனை நடந்திருக்கிறது. கேட்போம். இறுதி கருத்து எல்லாத்தையும் திரு தாமோதரன் பிரகாஷ் திரு பிரகாஷ், அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வாய்ப்பு அப்படின்றது கைக்குடி வருமா, இல்லை இது வதந்தியாகவே நிறைவு பெறுமா? இது வந்து இபிஎஸோட ஒரு நப்பாசையாக தான் நிறைவு பெறும். இதுக்கு பின்னாடி வந்து இந்த வதந்தியை யார் பரப்புனார்னு கேட்டார் நந்தகுமார். இந்த வதந்தியை கிரியேட் ஆனதே வந்து ஏடிஎம்கேல தான். ஏடிஎம்கேவுடைய பிரணாயாம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க வச்சிருக்காங்க, கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் தான் பத்திரிகையாளர்கள் பலரை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து இந்த வதந்தியை கிரியேட் பண்ணாங்க. KS ராதாகிருஷ்ணன்றவர் வந்து பவன் கல்யாணுக்கு நெருக்கம்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்தை கொண்டு போனார். இது வந்து அதிமுகவுடைய இயலாமையினால அவங்களே கிளப்பிக்கிட்ட ஒரு வதந்தி வச்சு அப்படி பரப்புதுன்னா ஏன் அதிமுக பொதுச் செயலாளர் மறுக்க போறாரு? நேரம் வரும் பாத்துக்கலாங்கன்னு சொல்லியிருந்தா அது மறுப்பு கிடையாது, இல்லவே இல்லைன்றாரே சார். சார் அவரு இல்லவே இல்லைன்னு வெளிப்படையா சொல்றாரு சார். அவர் தான் சிக்னல் விழுந்துருச்சு, கொடி பறக்குது, நாங்க எல்லாரும் ஒன்னா ஆக போறோம், தாவேகா வந்து நம்ம கூட வந்துரும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. இன்னும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இன்னும் பெரிய கட்சிகள் வரும்னு அவர் பேசுறாரு சார். எடப்பாடி பேசுறதுக்கான விஷயம் என்பது என்ன? அதுதான்
இவங்க வந்து டெஸ்பரேட்டா இருக்காங்க. இல்லைன்னா போட்டி போட கூட ஆட்கள் வரமாட்டாங்க. அதிமுகல தோல்வியின் விளிம்பில் நிற்கக்கூடிய அதிமுகவுடைய ஒரு டெஸ்பரேட் முயற்சி பிளஸ் டாக்டிக்கல் லைன், இதை வந்து பலர் பேசுறாங்க. விஜய்கிட்டயே பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் முதலமைச்சர் கனவுல இருக்கிறதுனால அவரு எடப்பாடியுடைய இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் உடன்பட மாட்டார். ஆகவே இது வதந்தியாகவும் கனவாகவுமே தான் முடியும். நந்தகுமார் இறுதி கருத்து. இப்போ ஐயா பிரகாஷ் சொல்லும்போது டெஸ்பரேஷன்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணார். அந்த டெஸ்பரேஷனுங்கிறது வந்து இப்போ யாருக்கு இருக்கு? இப்போ இன்னைக்கு ஆட்சி கட்டிலில் வந்து உட்கார்ந்துருந்து இத்தனை நலத்திட்டங்களை பண்ணணும்னு அவர் பட்டியல் போட்டு சொல்லி அவங்களுடைய மக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அப்போ அந்த நல்லாட்சி வந்து இந்த 4.25 வருஷத்துக்கு மேலே நல்லாட்சி கொடுத்துருந்தா 22 கட்சிகளை கூப்பிட்டு வண்டிக்கு பாரம் தாங்குமா தாங்காதான்னு கூட தெரியாம அச்சு முறிகிற அளவுக்கு இல்லை இந்த வண்டிக்கு கூட்டி உட்கார வச்சிருக்காங்க. இப்ப போன தடவை 13 கட்சிகள், இந்த தடவை 21 கட்சிகள்ங்கும் போது இப்ப ஏற்கனவே வந்து மதிமுகவுக்கு வந்து 4 சீட்டா குறைச்சு விட்டுருக்காங்க. இப்ப வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அல்லாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்த கட்சிகள் எல்லாம் அகாமடேட் பண்றதுன்னு. நேத்து வந்த தேமுதிகக்கு வந்து வெறும் 0.4% இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை தூக்கி கொடுக்கறாங்கன்னா இது டெஸ்பரேஷன் இல்லையா? இதை விட ஒரு பெரிய டெஸ்பரேஷன் வேணுமா? அப்போ டெஸ்பரேஷன்ல யார் இருக்கா? எப்படியாவது ஒண்ணு நம்ம எத்த தின்னா பித்தந்தீருங்கிற கதையா வந்து எதையாவது ஒண்ணு பண்ணி நம்ம ரெண்டாவது, ஏன்னா சரித்திரத்துல வந்து அண்ணா திமுக வந்து செகண்ட் டைம் வின் பண்ணதா இல்லை. ஏன்னா 2009 ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிறாங்க. 2 வருஷம் கழிச்சு தேர்தல் வருது 2011. அடுத்த 10 வருஷம் அவங்க ஆட்சியில இல்ல. அதே மாதிரி ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2024 துணை முதலமைச்சராக. அதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு பொது தேர்தல் 2026 வருது. அடுத்த 10 வருஷம் என்ன ஆவாங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் இருக்கிறனால அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் போன தேர்தலில் ஜெயிச்சது வெறும் 2 லட்சத்து வாக்குக்கு கீழே தான் திமுக ஜெயிச்சிருக்குது. ஓவராலா 20 லட்சம் ஓட்டு சார். 5.5% சார் ஓவராலா. 2 ஆட்சி மாற்றத்துக்கு இடையில நீங்க சொல்றதே கட்சி நீங்க தொகுதி வாரியா பிரிச்சு போடுறீங்க சார். நீங்க கட்சிக்கு தொகுதி வாரியா பிரிச்சு 2 லட்சம் ஓட்டு 50,000 ஓட்டு கூட சுருக்கிக்கலாம். இல்ல கட்சிக்கு இல்ல அப்படி இல்ல. கட்சிக்கு உண்டான வாக்கு வித்தியாசம் 4.5%. ஆனா அவங்க ஜெயிச்ச தொகுதி அதிமுக பறிகொடுத்த தொகுதி அந்த 44 தொகுதியில 43 தொகுதியை கூட்டணி திமுக கூட்டணி ஜெயிச்சது 1,98,381 வாக்கு. நம்ம சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். எந்த கூட்டணி வந்து அதிகமான வாக்கு எடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல. அப்படி பார்த்தா 67ல வந்து திமுக ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸ் வாக்கு வங்கி திமுகவோட ஜாஸ்தி. அப்புறம் எப்படி திமுக ஆட்சி அமைச்சது 67ல? அப்போ வெற்றி மார்ஜின் தான் முக்கியம். அப்புறம் 2 லட்சத்துக்கு கீழே நீங்க வாக்குல ஆட்சியை பறிச்சுட்டு இவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணணும்னு சொல்றது அவங்களுக்கே வந்து அது பொய்ங்கிறது தெரியுது. அதனாலதான் ரொம்ப டெஸ்பரேஷன்ல இன்னும் கதவை தெரிஞ்சு யாரு வந்தாலும் வாங்க வாங்க வண்டியில ஏறிக்கங்கன்னு டெஸ்பரேஷன்ல இருக்காங்கங்கறத நான் பாக்குறேன். ஓகே சுபேர். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தகுமார் தான் பேசினாரு. காங்கிரஸ் மிரட்டுச்சு, அதை கழட்டி விடுறதுக்கு திமுக தெம்பு இருக்கா, திராணி இருக்கா, கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? 10 வருஷமா அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு தொகுதி உடன்படிக்கையில சின்ன சிக்கல் வந்துச்சு, சேர்த்துக்கிட்டாங்க. சரியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிடுச்சு. இப்ப அதிமுக கூட்டணியில் என்ன நடந்திருக்கு? இப்ப இன்னைக்கு வரைக்கும் எந்த தொகுதி பங்கீடும் நடக்கல. அது ஒரு மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய கப்பல் மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டு கார் மாதிரி முகத்தை மூடிலாம் போய் கூட்டணி வைக்கல, டெல்லிக்கு போயெல்லாம் கூட்டணி வைக்கல. திமுக தன் தலைமையை இங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. கூட்டணி கட்சிகள் அழைத்து பேசுது. முன்ன பின்ன குறைபாடுகள் இருந்தா பேசி முடிச்சுட்டாங்க, கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, தொகுதி ஒதுக்கிட்டாங்க, பிரச்சாரத்துக்கு போறாங்க. அதிமுக தான் இன்னைக்கு குழப்பத்தில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சிக்கா விஜய் வராருன்னா 2 நாள் அங்க கூட்டணி பேச்சு முடிஞ்சிடாது. விஜய் வர்றாரு யார் சொல்றா? ஒன்னும் முடிவு பண்ணலையே, எல்லாம் செய்தியா தானே இருக்கு. இப்ப அதிமுகவே அந்த அம்மா காப்பாத்துனாங்க, அதிமுகவை எம்ஜிஆர் காப்பாத்துனாங்க, அதிமுகவை விஜய் காப்பாத்துறன்னு வந்து நிக்குது பாருங்க. இதுதான் அதிமுகவினுடைய இன்னைக்கு நிலைமையா இருக்கு. நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் எங்களை காப்பாத்திடுவாரு. அதிமுக கட்சிக்குள்ளே சேர போறாரு, அவர் ஒரு கூட்டணிக்குள்ள வர போறாரு. கூட்டணி தான், இந்த கூட்டணி பலம் தானே வெற்றியை தீர்மானிக்குது. அப்படி பார்த்தா திமுக இப்ப காங்கிரஸ் வந்து தான் திமுக ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா எதுக்குவீங்களா? இல்ல அந்த கூட்டணி தான் ஆல்ரெடி 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்க கூட்டணி, வெற்றிகரமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்க கூட்டணி. இங்க நேரெதிர் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை கொண்டு வரீங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொள்கை எதுன்னு சொல்ற ஒருத்தர் கூட்டம் சேர்க்கிறீங்கன்னா நேர் முரண் இல்லையா? அமமுக ஏன் கூட்டு வர்றீங்க? கார்கே ஒரே குறுக்கீடு. சரி லாஸ்ட் வேர்ட் ஒரே வார்த்தை. ஒரே ஒரு குறுக்கீடு.
இப்ப ஓபிஎஸ் நீங்க காங்கிரஸ் சொல்றது கூட இல்ல, ஓபிஎஸ் ஐயாவையும் தேமுதிகவையும் கொண்டு வந்து திமுகவை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த பாயிண்ட், அந்த புள்ளிய வந்து சுபேர் சொல்ல வராரு. இப்போ கடைசியில நம்ம பிரகாஷ் அவர்கள் பேசினதுல இருந்து நான் எனக்கு என்னன்னா, அவர் பேசினது கடைசியில பேசினார அதுல எனக்கும் உடன்பாடு உண்டு. ஏன்னா ஓபிஎஸ் தான், இப்போ ஓபிஎஸ்ஸை நம்பிக்கிட்டு தான் என்டிஏ மேலே இருந்து எல்லாருமே அவர் பொறுப்பில் ஒப்படைத்தாக்கி விட்டது. இவர் வந்து மெச்சூரான முடிவு எடுக்கலை. முதல்ல இருந்து அதிமுகவை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுக்கலை. இப்போ அந்த கூட்டணி அமைக்கிறதுலையும் அவர் தான் பாலிசியை அவர் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் முதலமைச்சர் மேலே அவங்க இந்த அரசு மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர் எப்படியெல்லாம் பாருங்கள், வைகோ திமுகவிலேருந்து வெளியே போய் என்னெல்லாம் பேசினார்னு தெரியும். அவர் பிரிஞ்சு இத்தனை வருஷம் இருந்து அவர் திரும்ப வந்து சேர்ந்து அவர் கட்சியில் இருந்து பிரிந்து போன சத்யாவுக்கு சீட்டு கொடுக்க தயாராக இருக்கிற அளவுக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி, ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னா, இவர் வந்து பிடிச்சா ஒரே முயலுக்கு 3 கால் தாங்கிற ஒரு முறையில் அவர் இருக்கிறதுங்கிறது இந்த கூட்டணிக்கு, ஆமாம் அந்த கூட்டணிக்கு அவ்வளோ நல்ல ஒரு மெச்சூர் டிசிஷன் சொல்ல முடியாது. அதைத்தான் பிரகாஷ் சொன்னார், அதை நான் ஆமோதிக்கிறேன். அதில் இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பாஜக மேலாம் விவாதம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாஜகவை இழுத்து விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் நல்ல முடிவு எடுப்பார். இன்னும் 15-16 தேதி அறிவிக்க போறாங்க. இன்னும் நாள் இருக்கிறது, ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். 4 நாள் தான் இருக்கு, எடுக்க நாளை கூட எடுக்கலாம். ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். என்டிஏவில் விஜய் அப்படின்றது வாய்ப்பா வதந்தி, அடுத்தடுத்த நாட்கள் அதற்கு விடை சொல்லுமான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். பாத்தில் இந்த விருந்துகளுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.